அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் நேற்று மார்க்கெட் அனலைஸ் பார்த்த மாதிரி இந்த ட்ரெண்டிங் ஜோனை தாண்டி மேலே போகவே இல்லை. மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் நம்ம டபிள்யூ பட்டன் கிரியேட் ஆச்சு, நம்ம ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் வந்துச்சு, நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தோம். பட் மார்க்கெட்டு அகைன் திரும்பி டவுன்ஃபால் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பார் கீழே இறங்கியிருக்குது. ஸோ இந்த கேஸ் படி என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னுமே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ளே டவுன் ஆகிருக்கணும். நம்ம ரேஞ்ச் இன்னும் குறைச்சிக்கலாம் வேணுன்னா கூட. ஒரு பர்ஃபெக்டான ரேஞ்ச் வேணும், நம்ம குறைச்சி தான் ஆகணும். இப்போதைய கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பையிங் சைனில் மட்டும்தான் இருக்குது. அதில் எந்த டவுட் ஃபாலும் இல்லை. பட் இதே மாதிரி சினாரியோ எப்போ போமான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெட்ஜிங் மெத்தட் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ட்ரெண்டிங் டைமில் அதுக்குன்னு தனியாக ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்வேஸில் அதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பையிங்கில் சில கிரிப்டோஸையும் பண்ணிக்கலாம், அண்ட் தென் செல்லிங்லேயும் சில கிரிப்டோஸ் பண்ணுவோம். ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சார்ட், அந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பை அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கிரிப்டோஸ் பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? நம்மகிட்ட லாஸ்ட்டாக நம்ம பிடிசியை பார்க்கலாம். எம்இடபிள்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரிப்டோ எம்இடபிள்யூ. எம்இடபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை ஏன் இப்போதைக்கு நம்ம பையிங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா லாஸ்ட்டு இங்கே பாருங்கள், லாஸ்ட் லோ ப்ரைஸ் கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபஸ்ட் டைம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வீக்லி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷில் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஒரு சின்ன சர்ச் மூவ்மெண்ட் தேவை. அந்த மூவ்மெண்ட் தான் நம்ம ஒரு 20% நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் விஷயம். ஸோ இதே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஒரு பேட்டர்ன் சம்திங் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே போய் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி அகைன் கீழே வந்தது. ஸோ தட் மீன்ஸ் இங்கே சம்திங் ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சார்ட் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகிடுதா தெரியுதா உங்களுக்கு? இந்த சார்ட் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல பையிங் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸும் வச்சுக்கலாம். நம்ம ஹெஜிங் பொசிஷன்னா ஒரே கிரிப்டோ பை அண்ட் செல்லிங் அப்படி கிடையாது. பல 2-3 கிரிப்டோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, எம்இடபிள்யூ பையிங் இருக்கலாம். ஸோ நம்ம பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எக்ஸ்எல்எம் ஃபுல் ஃப்ளெஜ்டு பை இருக்கிறான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்எல்எம் பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அவனுக்கு மோஸ்ட்லி இங்கே வச்சுக்க தான் பெட்டராக இருக்கும் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் இவனோட டார்கெட் நம்ம நேற்று இங்கே சொன்னதுனால மினிமம் இவனுக்கு ஒரு 7% நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் இங்கே. அண்ட் தென் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி யோசிச்சுக்கலாம். எஸ்யூஎஸ்டிடி இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பையிங் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் செல்லிங் தான் சொல்கிறோம். காரணம் என்ன பாருங்கள், இது ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்ட் லைனில் இங்கே ட்ரெண்ட் லைன் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும், ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் வர வாய்ப்புறது. இதோட ஸ்டாப் லாஸ் நம்ம எவ்வளோ தூரம் வைக்கலாம்னா இந்த இடத்துல வைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கிரிப்டோ செல்லிங் கிரிப்டோ மறந்துடாதீங்க. அண்ட் தென் பயோ பாருங்கள். பயோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்குமுலேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே பையிங் ஜோனுக்கு வச்சுருக்கோம். எங்கே சார் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்குலாம் இந்த லெவலில் இருக்குது, ஸோ அப்படின்னா அவ்வளோ தூரம் போமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் ஏற்றுக்க மாதிரி நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு நல்ல ஐடியா. இப்போயே இவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் அது போயே ஆகணும்னு நாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணால் மினிமம் ஒரு 1000 crore இருந்தால் கரெக்டாக இருக்கும். கிரிப்டோ வேர்ல்டில் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. சொலானா பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் சைன் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட். முடிஞ்சால் நீங்கள் இந்த இடத்துல கூட இப்போ பை பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் போடாமல் கூட இருக்க. இது பிரேக் அவுட் கொடுத்தவொடனே கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தவொடனே நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும். சொலானா பையிங்க்கு. எத்தீரியம் அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. சிஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பையிங்கில் தான் இருக்கலாம். பிரேக் அவுட் கொடுத்து சின்ன சின்ன அக்குமுலேஷன் ஆகிட்டு இருக்குது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வேறு ஒன்றும் கிடையாது, இங்கே இதுவும் ஆல்மோஸ்ட் லோவஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் டோட்டோ வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
ஸோ சிஎஃப்எக்ஸ் மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்ட் தென் நெய்ரோ பார்த்தீங்கன்னா அது அப் சைடு போயிட்டு டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்குது. இனிமேல் வாங்கின இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கலாம். நெய்ரோ வந்து நம்ம மோஸ்ட்லி பையிங்ன்றதுக்கு நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் வராது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹெட்ஜிங் பொசிஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டவ் வந்து நம்ம செல்லிங் தான் கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்துல செல்லிங் கொடுத்துருந்தோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் ஒரு ட்ரெண்ட் லைன் போதுங்க. அதனால் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கிட்ட எம்பைடன் இருக்கிறச்சுன்னா மோஸ்ட்லி வந்து டவுன் ட்ரெண்ட் தான், செல்லிங் வருதுன்னா அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேட்டர்னில் மாட்டி இருக்குதா. ஸோ அதனால் நம்ம வந்து டவ் வந்து நம்ம செல்லிங் கொடுத்துக்கிறோம். ட்ராய் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று இல்லை 2-3 நாளுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு பையிங்க்கு பர்ஃபெக்டாக நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து மேலே அப் சைடு மட்டும் போய் அதோட டார்கெட்டை ரீச் பண்ணிட்டான். திஸ் இஸ் வெரி குட் திங். எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18-19% போயிட்டான். சரி, இப்போ லாஸ்ட் நம்ம எத்திரியம் பார்ப்போம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம எத்திரியத்தெல்லாம் பையிங் செல்லிங்கோ எதுவுமே பண்ண வேணாம். பிடிசி பார்த்தீங்கன்னா இப்போ தான் அக்குமுலேஷன் ஆகிட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஓவர் போர்டெல்லாம் பண்ண தேவை. மேலே போனாலும் சரி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், கீழே வந்தாலும் சரி ப்ராஃபிட் எடுக்கலாம். கீழே வந்தான்னா பையிங் சைனை க்ளோஸ் பண்ணுங்க, மேலே போனோன்னா செல்லிங் சைனை மோஸ்ட்லி ஹோல்ட் பண்ண பாருங்கள். பேட்டர்ன் அப்பயும் சில லாஸ்ட்டில் போகிற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டி சிக்னல் ஏதாவது தேவைன்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட ஃபேஸ்புக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ, வாட்ஸ்அப் கம்ப்ளீட் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே மெசேஜ் வரும். அண்ட் தென் பாய்.